திரு மதுக்கூர் ராமலிங்கம், எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் களத்தில் எது அதிகமாக இருக்கு உங்க பார்வையில்? இல்லை, இந்த ராமர் கோயிலை எதிர்த்து பேசியவர்கள் மீது அல்லது அந்த நிறுவனங்கள் மீது புல்டோசர் ஏற்றணும்னா முதல்ல இந்த நாட்டினுடைய சங்கர மடங்களை நோக்கித்தான் புல்டோசர்கள் திரும்ப வேண்டும். ஏனென்றால் ராமர் கோயில் திறப்பு விழா ஆகம விதிகளுக்கு உட்பட்டதல்ல, ஆன்மீக நிகழ்ச்சி அல்ல என்று ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய சங்கர மடங்கள் அனைத்தும் இவர்கள் மதிக்கிற சங்கர மடங்களே எதிர்த்தன என்பது ஒன்று. இங்கே நண்பர் டால்வின் பேசுகிற பொழுது சகோதரர் சொன்னாரு, நாங்க 4 வகையான சாதனைகளை தமிழ்நாட்டில் சொன்னோம், அதுல 2 விட்டு போச்சு. நான் அவருக்கு நினைவுபடுத்துறேன். நாங்க பல மாநிலங்களோடு அறிவிக்கப்பட்ட, தமிழ்நாட்டுக்கு அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனையை பிரதமர் மோடி திறந்து வைத்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் என்பதையும் சேர்த்து சொல்லியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும். அதே போல 8 முறை தமிழ்நாட்டுக்கு தேர்தல் பரப்புரைக்கு வந்த பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வெள்ள புயல் நிவாரணமாக இத்தனை கோடி கொடுத்தார் என்ற அந்த தகவலையும் சொல்லி இருந்தால் தமிழ்நாட்டுக்கு உதவியாக இருந்திருக்கும். அதுபோல மொழிபெயர்ப்பை பற்றி சொன்னார் பிரதமர் மோடி அவர்கள். அதுல மொழிபெயர்ப்புல எந்த பிரச்சனையும் இல்லை, தெளிவாக பாஜக ஊடகங்களே அதை தெரிவிக்கின்றன. அதுல இதே தமிழ்நாட்டில் பிரதமர் மோடி அவர்கள் அல்லது அமித்ஷா அவர்கள் பேசுகிற பொழுது சுமால் இரிகேஷன் ப்ராஜெக்ட் என்று சொன்னதை ஒரு பாஜகவினுடைய தேசிய செயலாளர் எப்படி மொழிபெயர்த்தார் என்பது தமிழ்நாட்டுக்கு தெரியும். எனவே மோடி அவர்கள் ஒன்றை பேசுகிறார், அது மொழிபெயர்ப்புல தவறில்லை, பிரதமரே வெளிப்படையாக பேசுகிறார். இந்தி தெரியாத நமக்கு கூட அதை ஊடகங்கள் பாஜக நண்பர்களே தெளிவாக சொல்லுகிறார்கள். நான் என்ன கேட்கிறேன், திரும்ப திரும்ப ராமர் கோயில் அதுதான் இந்த தேர்தல் பிரச்சனையா? இன்னைக்கு அமித்ஷா அடுத்தடுத்துக்கு போயிட்டார். நான் சீதா தேவிக்கு கோயில் கட்ட போறோம். ஏங்க, கோயில் கட்டுறது காலங்காலமா பல்லாண்டுகளா நடக்குதுங்க. நீங்க என்ன இந்த தேர்தலில் கோயில் கட்டுறதா வேண்டாமா? நான் இந்த இடத்துல சொல்றேன், ஏதோ ராமருக்கு எதிராக இல்ல, நீ அயோத்தியில் நடத்தியது ஒரு அரசியல் நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள முடியாது என்று முதலில் சொன்ன கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. இதற்காக நாங்க வருத்தப்படல. ராமர் என்பது இந்த கோடிக்கணக்கான மக்களினுடைய நம்பிக்கை. இன்னும் சொல்ல போனா ராமருக்கு துரோகம் இழைப்பது, மக்களினுடைய நம்பிக்கைக்கு துரோகம் இழைப்பது, ஒரு ஆன்மீகத்தை அரசியலாக மாற்றுவது பாஜக. அதுபோல பிரதமர் என்ன பேசுறாரு, தமிழ்நாட்டுக்கு வந்து நான் திருக்குறளை தமிழ்ல படிக்கணும், தமிழ்ல நான் பிறக்க ஆசைப்படுறேங்கிறாரு. ஊபிக்கு போனா என்ன சொல்றாரு, ஊபி மக்களை தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாடு அவமதிக்கிறது, கேரளா அவமதிக்கிறது என்று இவங்க தான் வடக்கு தெற்குன்னு பிரிக்கப்படாதுன்னாங்க. நான் என்ன கேட்கிறேன், உண்மையிலேயே ஊபியை அவமதிப்பது பாஜக தான். அவங்க நல்லா நண்பர் சொன்னாரு, அங்க வந்து அனைவரும் ஏர்போர்ட்டே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நினைச்ச இடத்துல ரோட்லயே விமானத்தை என்ன வரும், பொய் சொல்ல அளவு வேணாமா? பொய் என்பது ஒரு தொற்று நோய். அப்பெல்லாம் விமான நிலையம் வேண்டாமா? நாங்க கேட்டோமே, ஏங்க ஜிஎஸ்டியில் அதிகமா கொடுக்குற தமிழ்நாட்டுக்கு சர்வதேச விமான நிலையம் குறைவா இருக்கு, ஊபிக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்ன பொழுது ஆமா தேவை. நீங்க இப்ப நீங்க சொல்றப்பதான் தெரியுது அங்க விமான நிலையமே தேவையில்லை, ரோட்லயே விமானத்தை இறக்கிக்கலாம், அந்த அளவுக்கு ஊபி பலவலன்னு இருக்கு. அப்புறம் ஏங்க அந்த சகோதரர்கள் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் அந்த சகோதரர்கள் எதிர்க்காக புலம்பெயர்ந்து இங்க வர்றாங்க? ஏங்க இப்படி இவ்வளவு ஒரு அளவு வேணாமா? புல்டோசர் சொல்றீங்களே, நீங்க வந்து டெல்லியில நீதிமன்றம் தாங்க ஆக்கிரமிப்புகளை அகற்ற சொல்லணும். ஜஹாங்கீர்புரியில நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் அந்த உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறையின் உதவியோடு புல்டோசர் போனுச்சு. அதை எதிர்த்து முன்னால போய் நின்றவர் கட்சியினுடைய அரசியல் தலைமை பிருந்தா காரத் அவர்கள். நீங்க பிரதமர் முஸ்லீம்னு பேசுறீங்க, ஊபி தேர்தல் என்ன பேசுறீங்க? இது எரிக்கிறவங்களுக்கும் புதைக்கிறவங்களுக்கும் இடையிலான மோதல் பேசுறீங்க. இப்ப எந்த அளவுக்கு வந்துட்டீங்கன்னா உண்மையிலேயே சாதனை என்று 10 ஆண்டுகள பிஜேபி தேர்தல் அறிக்கையை பத்தி எங்கேயாவது பேசியிருக்காரா? 14 இல்ல, அதெல்லாம் நிறைய பேசுறாரு. நமக்கு இது மட்டும் தான் தெரியுது, எதிர்கட்சிகளுக்கு இது மட்டும் தான் தெரியுது அப்படிங்கிறது அவங்களுடைய ஆர்குமெண்ட். ஒண்ணு இல்ல, முஸ்லீம் வெறுப்பை பிரதமர் மோடி பேசுகிறார் அப்படின்னு பேசும்போது அதே மோடி தான் 2 நாளைக்கு முன்னாடி பேசினாரு, இந்து முஸ்லிம் பிரிவினையை நான் பேசியதே கிடையாது, அப்படி நான் பேசினால் பொது வாழ்க்கையில் இருப்பதற்கே தகுதியற்றவனாகி விடுவேன் அப்படின்னு அவர் அந்த கருத்தை சொல்றாரு. மோடி சொல்லக்கூடிய அந்த கருத்தை ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? அவர் இன்னைக்கு பேசுற கருத்தை மட்டும் எடுத்துக்கிறீங்க. ஆமா, குஜராத்தில் இவர் முதலமைச்சராகவும் திரு அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சராகவும் இருந்த பொழுது இதே வாஜ்பாய் என்ன சொன்னாருங்க, இது ராஜ தர்மம் இல்லைன்னு சொல்லலையா? எந்த முகத்தை வைத்துக் கொண்டு நான் வெளிநாட்டுக்கு போவேன்னு வாஜ்பாய் சொல்லலையா? அது மட்டும் இல்ல, இதே மோடி அவர்களுக்கு அமெரிக்காவுக்கு வரக்கூடாதுன்னு அந்த நாட்டு அரசாங்கம் விசா தரமாட்டேன்னு 3 முறை நிராகரிக்கலையா? இதெல்லாம் என்ன கடந்த காலமா? குஜராத்தில் நடந்தது யாருக்கு எதிரானது? இதே ஊப்பில ஒரு பிஜேபி கார வீட்டை நோக்கி இந்த புல்டோசர் போயிருக்காங்க. எத்தனை நண்பர் சொன்னாரு, உண்ணாவுல ஒரு பழங்குடி இனத்தை பட்டியலினத்தை
அவங்க அப்பாவை உயிரோடு எரித்துக் கொள்கிறார்கள். இதான் சட்டம் ஒழுங்கா? இந்தியாவிலேயே சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக இருக்கிற ஒரு மாநிலம் ஊபி. அதை மறைப்பதற்காகத்தான் நீங்க ராமரை முன்னிறுத்துறீங்க. ராமருக்கு பண்ணிருக்காருன்னு சொல்றோம். அந்த ராமர் கோயில் கட்டிய வரலாறு ஒன்று இருக்குது இல்ல, அதை பேசவே கூடாதா? நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இதே இங்க ஆந்திராவில் வந்து பேசும்பொழுது என்ன பேசுறீங்க? தெலுங்கானாவை பிடிச்சிட்டாங்கிறீங்க. அதே தெலுங்கானாவில் பேசுங்க. இதே தமிழ்நாட்டில் வந்து பேசும்பொழுது திருக்குறளை பேசுறீங்க. அங்க பேசும்பொழுது சனாதனத்துக்கும் இந்து மதத்துக்கும் சம்பந்தம். இன்னும் சொல்ல போனா உண்மையிலே காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கைக்கு பிறகு நண்பர் கூட சொன்னாரு, ராம்கி இஷ்யூவே இல்லைன்னு. இடஒதுக்கீட்டுக்கு எதிரான மரபணுவிலேயே இடஒதுக்கீட்டு எதிர்ப்பை கொண்ட பாஜகவை இன்னைக்கு இடஒதுக்கீட்டை நாங்கள் பாதுகாப்போம்னு கதற விட்டது இந்தியா கூட்டணியினுடைய சாதனை. அரசமைப்பு சட்டத்தை மாற்ற முடியாது. அரசமைப்பு சட்டம் வந்த பொழுது யார் இடஒதுக்கீடுக்கு எதிரானவர்கள்? யார் இடஒதுக்கீடு எதிரானவங்க? சிறுபான்மையினருக்கு தாஜா பண்றதுக்காக எஸ்சி எஸ்டி சலுகையை புடிங்கி தருவன்னு சொல்றவங்க தான் எதிரானவங்க. யாருங்க அப்படி புடிங்க? காங்கிரஸ் சொல்றாங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய சொல்றாங்க. பட்ஜெட்ல 15% ஆரம்பிச்சது. எங்க சொன்னாங்க? எப்ப? மன்மோகன் சிங்கா சொல்லிருக்காரு. எப்ப சொன்னாங்க? கொடுங்க. இன்னைக்கு பிரதமர் கொடுங்க. இப்ப எடுங்க. இன்னைக்கு பிரதமர் எடுங்க. எடுங்க. இல்லங்க, நேத்து இந்த தலைப்புல நான் பேசினேன். ஒரு நிமிஷம் இருங்க. 2004 இடஒதுக்கீடுக்கு எதிராக யார் கொண்டு வந்தாங்க? மண்டல் கமிஷன். ஐயா, மண்டல் கமிஷனுக்கு எதிராக பேசுறது யாரு? ராஜீவ் காந்தி என்ன பேசினாரு? நான் என்ன சொல்றேன்? பேசினாருங்க. நான் சொல்றேன். இருங்க. மண்டல் இடஒதுக்கீடு கொண்டு வந்தது இன்னைக்கு பிஜேபி. திருராமலிங்கம் ஓபிசி இடஒதுக்கீடு கொண்டு மண்டல் கமிஷனுக்கு எதிராக மிக தீவிரமா ராஜீவ் காந்தி நாடாளுமன்றத்தில் பேசி இருக்கிறாரு. அவருடைய பையன் ராகுல் காந்தி என் உயிரே போனாலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டு தான் போவேன்னு சொல்றாரு. அது ஒரு டிரான்சிஷன். எங்க உயிரே போனாலும் பட்டியலினத்துக்கும் ஓபிசிக்கு இருக்க இடஒதுக்கீடு கை வைக்கிறது நான் விட மாட்டேன். எப்ப சொன்னாங்க? 15% பட்ஜெட் யாருங்க சொன்னா? காங்கிரஸ் சொன்னதுக்கு பதில் சொல்றோம். காங்கிரஸ் எப்பங்க சொல்லுங்க? நீங்க ஆதாரம் கொடுங்க. ஐயா கொடுங்கய்யா. நீங்க சொல்றோம் தேர்தல் அறிக்கையில நான் காங்கிரஸ் ஆதாரம் கேக்குறேன். நான் காங்கிரஸ் கிட்ட ஆதாரம் கேக்குறேன். ஒவ்வொரு தடவையும் சொல்றாரு. என்ன சொல்றாரு? தேர்தல் ஹைதராபாத்ல சொல்லும்போது பட்ஜெட்ல 15% இடஒதுக்கீடு சிறுபான்மையினருக்குன்னு சொல்லி இருக்காருல. மன்மோகன் சிங் எங்க சொன்னாரு? அந்த டேட்டோட அவர் சொன்ன இடத்தை சொல்லுங்க. அப்படியே இப்ப டெலிகாஸ்ட் பண்றேன். அப்படியே டெலிகாஸ்ட் பண்றேன். பாருங்க, அது முளையிலேயே கிள்ளி எறியப்பட்டது பிஜேபியினுடைய எதிர்ப்பு. அது இன்னைக்கு மோடி கூட அது விஷயமா நேத்து பேசிருக்காருங்க. நாசிக்ல பேசினாருங்க. அதுதாங்க முந்தா நேத்து பேசினாரு. அதெல்லாம் நீங்க கண்டுக்காம விட்டு சாய்ஸ்ல விட்டுருவீங்க. நான் என்ன சொல்றேன், இடஒதுக்கீடு பத்தி அது தம்பி கூட சொன்னாரு. இடஒதுக்கீடு பத்தி இவங்க வந்து யோகி ஆதித்யநாத் எங்க இடஒதுக்கீட்டுக்காக ஒவ்வொரு தடவையும் வந்து குரல் கொடுக்கிறது மட்டுமல்ல, அவர்களுடைய 10 ஆண்டுகளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். நாங்க எங்களுடைய தேர்தல் அறிக்கை சொல்றோம், யாராலும் எடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கோம். பிரதமர் சொல்லியிருக்காரு 2020ல 10 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். ஒண்ணு இல்லங்க, நான் கேக்குறேங்க. ஒண்ணு இல்ல, போன 2 வருஷத்துக்கு முன்பா மருத்துவ மேற்படிப்புக்கான இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டு சினாரியை எடுத்துப்போமே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும், அது எதிரணியில் இருக்கிறவங்க இல்லை ஒரே அணியில் இருக்கிறவங்க எல்லாரும் உயர்நீதிமன்றத்துக்கு போனாங்க. அங்கே உயர்நீதிமன்றத்துக்கு போகாத ஒரே கட்சி பாஜக. இன்னொன்று சொல்கிறேன், மத்திய பாஜக அரசு மருத்துவ மேற்படிப்புல பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீட்டை இங்கே அமல்படுத்த முடியாது. ஏன்னா மருத்துவ படிப்பு என்பது தகுதியின் அடிப்படையில் கொடுக்கணும், இடஒதுக்கீடு அடிப்படையில் கொடுக்க கூடாதுன்னு அபிடவிட் தாக்கல் பண்ணாங்க. பாஜக அரசு தானே அது. அப்படிலாம் இல்ல. இருங்க, நான் வழக்கு இன்னமும் சொல்றேன். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் நீதிமன்ற அவமதிப்புன்னு சொன்னதற்கு பிறகு அதை மத்திய அரசு அமல்படுத்தினாங்க. சரியா? தவறான தகவல். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இடஒதுக்கீடு குறித்து வந்து ஆரம்பத்திலிருந்து இடஒதுக்கீடு நிச்சயம் வேணும், அது ஒடுங்கப்பட்ட மக்களுக்கும் ஓபிசி மக்களுக்குமான உரிமை சொல்றது பாரதிய ஜனதா கட்சி. அதுதான் திரும்ப திரும்ப நீங்க சொல்றீங்க. உயிரை கொடுத்தா தடுப்பேன்னு சொல்றாரு பிரதமர். இல்ல இல்ல இல்ல, அதாவது இடஒதுக்கீட்டுக்கு எதிராக எப்ப இவங்க ராமர் சொல்றாங்க இல்லையா, இந்த ராமர் கோயிலுக்கு ரத யாத்திரையை திரு எல் கே அத்வானி எப்போது துவக்கினார்? மண்டல் குழு பரிந்துரையை நான் விஸ்வநாத் பிரதாப் சிங் சொன்ன போதுதான் மண்டலா கமண்டலா என்கிற விவாதம் எழுந்ததா இல்லையா? பிஜேபி, நான் சொல்றேன், உங்க பிஜேபியை சேர்ந்த அருண் ஷோரி பற்றி எரியட்டும் என்று இந்திய தலைவர் எழுதுவாரா இல்லையா? அடிப்படையிலேயே நீங்க ஒண்ணும் பட்டியல் இனத்துக்கான இடஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டிய மனு அவர் அரசியல் சட்டத்தினுடைய அண்ணல் அம்பேத்கரால் மேண்டேட்டரி, நீங்க இல்ல,
மண்டல் கமிஷன் எதிர்த்து மண்டலா என்கிற விவாதம் அப்போது வந்ததா இல்லையா? பல ஆயிரம் மக்கள் ஆதாரம் இருக்குங்க. அதுக்கு எதிராக தான் நீங்க மண்டல் குழு அது வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நீங்க ராமர் கோயில் பிரச்சனையை கிளப்புனீங்க. இப்பவும் இடஒதுக்கீட்டு பிரச்சனை நான் கேட்கிறேன். நம்பர் சொல்லட்டும், ஜாதிவாரி கணக்கெடுப்பை பாஜக ஆதரிக்கிறதா இல்லையா? இல்ல கேட்டுருவோம் ராமலிங்கம். ஓகே நன்றி. இப்ப நம்பர் லைவ்ல சொல்லட்டும், ஜாதிவாரி கணக்கெடுப்புனால அதிகமான பிரிவினை தான் வருமே தவிர அது அந்த மக்களுக்கான உரிமையை பெற்று தராது சொல்றோம். நான் சந்தேகத்துல கேக்குறேன். எனக்கு ஸ்ரீதர் நீங்க விளக்குங்க. ஒரே விஷயம் தமிழரசன், மண்டல் பொறுத்த வரையில மண்டல் கமிஷனை அதை வந்து உருவாக்குறதும் நாங்க தான், அதை செயல்படுத்துறதும் நாங்களே தவிர அதற்கு எதிராக இருந்தவர் தான் காங்கிரஸ். விபி என்ன பண்ணாரு? யாரு? எங்க அரசாங்கங்க, எங்களுடைய ஆதரவோட நடந்த அரசாங்கம். இன்னொரு தடவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, அதுக்கும் வந்து அத்வானிஜி அவர்கள் கைது பண்ணதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல. அது முடிஞ்சு பல மாதங்கள் கழிச்சு நடந்த ஒரு யாத்திரையை தடுத்ததுனால தெளிவுபடுத்தினா நல்லா இருக்கும். எனக்கு என்னன்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா பிரிவினை அதிகமாகும்னு சொல்றீங்கல்ல, இன்னைக்கு இடஒதுக்கீடு எந்த அடிப்படையில் கொடுத்தாரு? இடஒதுக்கீடு நிச்சயமாக தேவை. இடஒதுக்கீடு எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீடும் சரி, ஓபிசி இடஒதுக்கீடும் நிச்சயம் தேவை. சமூகத்தில் அவர்கள் சம அந்தஸ்து வர வரையில அது தொடரும். ஜாதிவாரி கணக்கெடுப்பு எதுக்கு எடுக்கிறாங்க? எப்படி பிரிவினை வருது? ஜாதிவாரி கணக்கெடுப்புனால உங்களால எடுத்து என்ன லாபம் பண்ண போறீங்க? ஏங்க அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் இருக்குதுங்க. இது என்ன ஜாதிவாதி கணக்கெடுப்பு? நாடு முழுவதும் எடுத்து உங்களுக்கு இல்லங்க, எவ்வளவு எண்ணிக்கை இருக்கிறீங்க, உங்களுக்கு பிரதிநிதித்துவம் எவ்வளவு இருக்கு, அவங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி காங்கிரஸுடைய மறைமுக திட்டத்தை சொல்றோம். அதிகமான குழந்தை இருக்கவங்களுக்கு அதிகமான பலன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்றீங்க இல்ல, இதுலதான் மறைமுகமா சித்தாந்தம் இருக்கு. ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கும் இப்ப முஸ்லிம்க்கு புடி கொடுக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? அதுதாங்க சொல்றோம். இது ஓபிசினுடைய இது அவர்களுக்கு இருக்கிற உரிமையை பறித்து நீங்க கொடுக்க போறீங்கன்னு சொல்றோம். அதை தான் நாங்க தடுக்க போறோம்னு சொல்றோம். குஜராத்ல யாரு கொடுத்தா? யார் கொடுத்தது? குஜராத்ல முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? அதங்க தெரியும்ல, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் நான் குஜராத்ல இல்லங்க. குஜராத்ல இடஒதுக்கீடு இருக்குங்க. ஆந்திராவுல குஜராத்ல முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கு. பிற்படுத்தப்பட்ட பட்டியல்ல சேர்த்து முஸ்லிம்களின் ஒரு சில பிரிவினருக்கு கொடுக்கறாங்கங்க. ஒரு சில இஸ்லாமியர்கள்ல பொருளாதாரத்துல பின்தங்கிய ஒரு சில பிரிவு தான் இருக்கே தவிர அதேதான் ஆந்திராலயும் கர்நாடகாலயும் தமிழ்நாட்டிலயும் இருக்கு. கிடையாதுன்னு சொல்றோம். நீங்க கர்நாடகாவுல ஒட்டுமொத்தத்தையும் பிசில இணைச்சிட்டீங்கன்னா, ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்தில் பிசில இணைச்சிட்டீங்கன்னா, அதனால பாதிக்கப்பட போறது ஓபிசி சமுதாயம். ஆகையினாலதான் பிரதமர் சொன்னாரு, என் உயிரை கொடுத்தாவது ஓபிசிக்கு இருக்கிற இடஒதுக்கீடு உரிமையை நாங்கள் பாதுகாப்போம் சொல்றோம். நாங்க ரைட் இல்ல நாங்க வந்து அந்த உயர் ஜாதியினருக்கான அந்த பொருளாதார ரீதியாக பின்தங்கிய இடஒதுக்கீட்ட வருமான உச்சவரம்பு அதிகரிக்கணும்னா இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க செய்யல. ஆனா இன்னைக்கு பிரதமர் என்ன பேசுறாரு தெரியுமா? தமிழ்நாட்டுல பேருந்துகள்ல பெண்களுக்கு இலவசமா கொடுக்குறாங்க, அதனால மெட்ரோ ரயில் வருமானம் குறைஞ்சு போச்சுன்னு பேசுறாங்க. இது எந்த வகையில்? அதாவது மெட்ரோ ரயில் இந்திய தமிழ்நாடு ஃபுல்லா ஓடுதா? குக்கிராமங்கள் பூரா தமிழ்நாடு அரசு இன்னைக்கு இலவச பேர் வந்து பெண்களுக்கு கொடுத்திருக்கு. ஒரு பிரதமர் நேற்றாவது சனாதனத்தை பத்தி பேசுறாரு, இன்னைக்கு இவங்க இலவசம் இத வந்தா நீங்க வந்து தேர்தல் ஆணைய இல்ல உச்சநீதிமன்ற நீதிபதியை கூட அவங்க இல்ல இல்ல இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. பிரதமர் சொல்ல காங்கிரஸ் நீங்க பேச டிலே ஆயிட்டே இருக்கு. பிரதமர் அவர்களே இப்படி நீங்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி நீ அவர் என்ன சொல்றாருன்னா, தேர்தல் ஆணையம் ஏன் நீங்க மாத்துறீங்க? கடைசி நேரத்தில் உச்ச நீதிமன்ற நீதிபதியை தலைமை நீதிபதியை கலந்துக்க வேண்டாம் அப்படின்னு ஏன் ஜாதி வாரி கணக்கெடுப்புனா பதறீங்க? ஐஐஎம்ல ஐஐடில எத்தனை % என்னென்ன ஜாதி ஒதுக்கீடு கேட்போமா? ஒட்டுமொத்தமா ஒன்றிய அரசு பணிகள்ல உயர் அலுவலர்கள் எத்தனை பேர் கேட்கலாமா? நிச்சயமாக இடஒதுக்கீடு குறித்து பாஜகவை கதற விட்டதுதான் இந்த தேர்தலினுடைய மிக முக்கியமான ஒரு இதுன்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலேயே இந்த 5வது கட்ட தேர்தல் ஒரு மதவெறி பிரச்சாரம் கூட இல்ல, மதவெறி பிரச்சாரமாக பாஜக மாற்றுகிறது. நிச்சயமாக அது எதிர்வினையாகத்தான் இன்னைக்கு மாறி இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஓகே.